நாளில் தேவ செய்திக்கு போகலாம். 8ஆம் சங்கீதத்தில் 4, 5, 6. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அது எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு மேல் வசனத்தெல்லாம் வாசிக்கணும். அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பை உண்டு பண்ணிட்டு மனுஷனை நினைக்கிறார் பாருங்க. அவனை நினைக்கிறார். அவனை நினச்சி அவனை உருவாக்கி அவனை தனது சாயல் தனது ரூபத்தின்படி படைத்து எல்லா சகல தன்னுடைய கரத்தின் கிரிகள் அனைத்தின் மேலும் அவனுக்கு கொடுத்துட்டு அதை அவனுக்கு கீழ்ப்படுத்தி, நீ இதை கீழ்ப்படுத்திக்கோ, இதை நீ ஆண்டுக்கோ என்று சொல்லி அவன் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பாருங்க. அதுதான் ஆண்டவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நினச்சி பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு தேவன் மனிதனை நினைத்திருக்கிறார். ஏசாயாவில் வாசிக்கிறோம், சியோனோ என்றால் கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நான் மறக்கவே இல்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை, தன் பாலகனை, தான் பெற்ற பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யார் நம்ம அதிகமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர், நினைக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவரிடத்துல நீங்கள் ஸ்தோத்திரம், ரொம்ப அன்போடு கூட சேர்ந்து ஜீவிக்க பழகுங்கள். அது ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பேதுருக்கு சொல்கிறாரு, என்னை நீ யார் என்று சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற பதிலை பேதுரு சொன்ன பிறகு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பிதா இதை வெளிப்படுத்தினார். அப்போது ஸ்தோத்திரம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில் வரவே மாட்டான். கிறிஸ்து ஒருவனை விடுதலையாக்காவிட்டால் யாரும் விடுதலையாக்கப்பட முடியாது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லுது. அதனால் ஸ்தோத்திரம், பிதாவினுடைய அன்பு தான் குமாரன் இயேசுவை நமக்காக கொடுத்தது. அந்த குமாரன் இயேசு மூலமாக தான் அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தபடியினால்தான் நாம் பாவத்திலும் சாபத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பிதா தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். அதை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, குமாரனாக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பாவ சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அருமையான தேவப்பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இப்பொழுது மீட்டு கொண்ட தேவன் நம்ம அப்படியே அனாமத்தா அனாதைகளைப் போல தேவன் பூமியில் விட்டுறல. இந்த மீட்பு எதற்கு என்று சொன்னால், மீட்பின் வழியாக மீண்டும் மனிதன் மனிதனாக, தான் படைத்த படைப்பின் சிகரம் மனிதன், அவன் என்னுடைய சித்தத்தின்படியாக மீண்டும் அவன் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவனாக மாற வேண்டும். பூமி மட்டும் இல்லை, வானம் பூமி தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக அவன் மீண்டும் மாற வேண்டும் என்ற ஒரே ஆசையில் தான் கர்த்தர் பூமியை மீட்டு மீண்டும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். திறவுகோல் என்பது அதிகாரம். ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாள்னு சொன்னால் அந்த கணவன் என்ன செய்கிறான், அந்த வீட்டினுடைய சாவியை எடுத்து தன் மனைவி கையில் கொடுத்துட்றா. அப்போ தான் அவன் இல்லத்தை அரசியாக மாறுகிறாள். அல்லேலூயா சொல்லுவாமா. அதே போல தான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு மணவாளன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் அவர் இருக்கிறார். மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல், அதிகாரம் இனி அவர் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி பரலோகத்தின் திறவுகோல் அவர் கையில் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். நீ இந்த பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்.
இந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் பேதுருவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. பரலோகம் போனால் பேதுரு தான் கதவை திறக்கணும், அவர் சாவி போட்டு திறந்து பால் உன் குடும்பமாக உள்ளே போன்னு சொன்னால் தான் நான் போக முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்லை. இது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் என்று யார் அறிகிறானோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இது ஒரு வெளிப்பாடு. 18ஆம் வசனத்தில் சொல்லுது, இந்த வெளிப்பாடு பெற்ற இந்த கல்லாகிய உண்மையில் இந்த சபையை நான் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தை குறித்த ஒரு டிரான்ஸ்லேட், ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, நீ பூமியிலே மூடுகிறது எதுவோ அது பரலோகத்திலே மூடப்பட்டு இருக்கும், நீ பூமியிலே திறந்து விடுகிறது எதுவோ அது பரலோகத்திலே திறக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு அந்த கதவை திறந்து விடுங்க, ஆண்டவரே இந்த கதவை மூடி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நீ போய் திறந்து விடு, உனக்கு வேணுங்கிறதை திறந்து எடு, உனக்கு வேண்டாம் என்பதை கதவை மூடிவிடு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீ. நீ திறப்பது எதுவோ அது உனக்கு நான் கொடுப்பேன், நீ மூடி போடுவது எதுவோ அதை நான் அடைத்து போடுவேன். அதுதான் கர்த்தர். ஸ்தோத்திரம். உனக்கும் எனக்கும் தான் அந்த திருச்சபை பிள்ளைகளை, உனக்கும் எனக்கும் இந்த பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியில் ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதித்தார் என்று நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகள் கேட்பது உண்டு. நிறைய பாவம் கெட்ட வழியில் போயிட்டு பயங்கர துன்பத்தில் விழுந்து கிடப்பாங்க. அப்போது ஆரம்பத்திலே ஆண்டவர் என்னை தடுத்திருக்க கூடாதா, அவர் ஏன் என்னை அனுமதிச்சார், இவ்வளோ பெரிய ஒரு பொல்லாப்பு எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சில பிள்ளைகள் அலறி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே நீ எதை அனுமதிக்கிறாயோ அது உன்னிடத்தில் வரும், எதற்கு நீ அனுமதியை மறுக்கிறாயோ அது உன்னிடத்திலே வராது, இதற்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுமதித்தார் அப்படின்னு சில புலம்பிக் கொண்டிருக்கிற ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அப்படி தீமைகளை கொடுத்து அனுமதி கொடுத்து நம்மை வதைக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு வசனம் இருக்குது, படிங்க. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிச்சிருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ சோதனை எப்படி வருது அப்படின்னா, அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆகவே என் சகோதரரே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். இந்த ஃபர்பிட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தடுத்து நிறுத்துதல். நீ எதை தடுத்து நிறுத்துகிறாயோ அது தடுக்கப்படும், நீ எதை அனுமதிக்கிறாயோ அது உள்ளே வந்துவிடும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். இன்றைக்கி நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே தகாத உறவுகளை அனுமதிச்சிட்றாங்க. அப்புறம் என்ன செய்யுது, அது குடும்பத்தையே உடைக்குது. அப்புறம் குடும்பம் சின்னாபன்னமாகி குடும்பம் கெட்டு போகுது, வாழ முடியல, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. ஒரு குடும்பம் கர்த்தர் சமூகத்தில் வச்சு ஒரு கணவன் மனைவியை நாம் ஏற்படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து இவர்கள் கணவன் மனைவியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வாக்கு கேட்குறோம், இல்லை வாக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். பிறர் முகம் பார்க்காமல் இவன் ஒருவனுக்கே மனைவியாக இருப்பாயா, இவள் ஒருத்திக்கே நீ கணவனாக இருப்பாயா என்று சொல்லி கேட்டு தான் ஜெபம் பண்ணி தான் நம்ம விடுறோம். அதுதான் பிரமாணம், திருமண உறவு பிரமாணத்தில் இணைக்கப்படுவது. இடையில் பூமியில் எதையாவது ஒன்றை பார்த்துட்டு அது மேலே இச்சை கொண்டு கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு மோகம் கொண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறா. ஒரு
கணவன் ஒரு பெண்ணு மேலே இச்சித்து போய்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் ஏதோ ஒன்று சடனாக நடந்துடுறதில்ல. அது இச்சையானது முதல்ல எண்ணத்தில் வருது. அப்புறம் என்ன செய்யுது, இரவும் பகலும் அதை சிந்திச்சுக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு பல நாள் பழக்கமாகி இச்சை கற்பந்தரித்து அப்புறம் பாவத்தை பிறப்பிக்குது. உடனே எல்லாம் எந்த பாவம் நடக்கிறதில்ல, உடனே எல்லாம் எந்த குடும்பமும் கெடுறதில்லை. அப்போது வேதத்தில் வாசிக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் இதெல்லாம் பாவம் என்று நாம் அதை உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம். பைபிளில் நீங்கள் படிக்கும்போதும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரு, நாம் பிரசங்கம் பண்ணும்போதும் ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார். அப்போது இந்த வழி நல்லது என்று கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு நாம் மறுப்பு தெரிவித்து பாவ வழிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் அனுமதி கொடுத்து மனைவியை விட யாரோ ஒரு பெண்ணை, புருஷனை விட யாரோ ஒரு ஆணை, ஒரு பெண் ஒரு இடம் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது, அதுதாங்க பாவம். நீ அனுமதித்தாய், உன் குடும்பம் பரிசுத்தமான குடும்பத்துக்குள்ளே ஒரு பாவம் உள்ளே வந்துச்சு. இன்றைக்கு உன் குடும்பத்தை சீரழிக்குது. இப்போ அந்த பொண்ணும் ஆணும் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சிங்க? ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்கிறாரு, நான் அனுமதிக்கவே இல்லை, நீ தான் அனுமதிச்ச. நான் உன்னை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லை. பொல்லாங்கு இந்த உலகத்தில் இருக்கும். ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கும்போது அங்கே பொல்லாங்கன் வந்தான். ஆனால் நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிற, இந்த கனியை புசியாதே, தொடாதே, பாராதே என்று நான் சொன்னால் நீ சொன்னபடி கீழ்ப்படியணும். அவன் புசிக்கத்தான் சொல்லுவான். அந்த கனி பார்வைக்கு இன்பமாக தான் இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக தான் இருக்கும். நீ அந்த இச்சைக்கு நீ அடிபணிந்து போவாயானால் ஏதேன் தோட்டத்தை இழந்து போன ஆதாம் ஏவாளைப் போல அழகான குடும்ப வாழ்க்கையை இழந்து போய் விடுவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கர்த்தர், நீ அனுமதிக்கிறது தான் உனக்கு வரும், நீ அனுமதியை மறுக்கிறது உன்னை விட்டு விலகிவிடும். அல்லேலூயா. அது நீ நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ ஸ்தோத்திரம். இந்த பூமியில் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உன்னை போல பிறனையும் நேசி. அது யார் சொல்லி கொடுத்தா? இயேசு தான் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தி அல்லது ஒருவன் உன் வாழ்க்கையை பாதித்தால் உன்னை எவ்வளவு அது சங்கடப்படுத்துமோ அதே போல் பிறனுடைய வாழ்க்கைக்குள்ளும் நீ போகாதே. அல்லேலூயா. ஆமை. உன்னை போல பிறனையும் நேசி. அந்த குடும்பம் பரிசுத்தமாக இருக்கட்டும், இந்த குடும்பம் பரிசுத்தமாக இருக்கட்டும், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லா குடும்பங்களும் பரிசுத்தமாக இருப்பதாக. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். எந்த குடும்பத்தையும் பாதிக்காமல் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வாராக. அப்பொழுது என் குடும்பமும் பாதிக்கப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எல்லா விதத்திலும் அப்படி தான். அப்போ ஸ்தோத்திரம். அதிகாரம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மூடுகிறது மூடப்படும், நீ திறக்கிறது திறக்கப்படும், நீ அனுமதிக்கிறது உன்னிடத்தில் சேரும். நீ எதற்கெல்லாம் அனுமதியை மறுக்கிறாயோ அதெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ திறக்கிறது பரலோகத்திலே திறக்கப்படும், நீ பூட்டுகிறது பரலோகத்திலே பூட்டப்படும். இது இவ்வளவு விளக்கம் இருக்குது, பார்த்துக்குங்க. தவறான உறவுகளுக்கு நான் தடை செய்கிறேன். அல்லேலூயா. சொல்லுவா. அப்போ தவறான எண்ணத்தை நான் தடுக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். தவறான உறவுகள் தடை செய்யப்பட வேண்டும். நான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன், தடை செய்கிறேன். தவறான பொருளாசை இச்சைகளை நான் தடை செய்கிறேன். வரவுக்கு மீறிய செலவு செய்வதை நான் தடை செய்கிறேன். இஎம்ஐ கடன் வாங்குவதை நான் தடை செய்கிறேன். ஆமாம், நிறைய கடன் கொடுக்குறதுனா நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. சார், நீங்கள் இத்தனை 1000 ரூபா கடன் வாங்குறதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்கிறீங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் வந்துடுங்கிறான். அந்த நம்பரை மட்டும் தட்டி விட்டால் போதும், அடுத்த நிமிஷம் 50,000 ரூபா வந்துடுது. 2 வருஷம் கடன், மாதம் 2 வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும். எதுக்குங்க வம்பு? கடன் வாங்காதீங்க, உள்ளதே போதும் என்று இருங்க. கடனை வாங்கி ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் சாதிக்க நினைக்காதீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. கர்நாடகாவில் பயங்கர பிரச்சனை இதனால். அங்கே அந்த நிறுவனம் கடனை கொடுத்துருதா, அதுக்கப்புறம் சில ரவுடிஸ் அடியாட்களை மாதிரி ஆட்களை அனுப்பி அவங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ணி அந்த கடன் வாங்கினவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பயங்கர அந்த மாதம் இப்போ வரல வரைக்கும் அவங்கள ரொம்ப வாட்டுறாங்க. இதனால் அந்த பிள்ளைகள், கடன் வாங்கினவர்கள் மன உளைச்சலாகி அவங்க தற்கொலை செய்ய போகிறாங்க. அதில் நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் கர்நாடக அரசு இப்போ ஒரு
சட்டம் அறிவிச்சிருக்குது. என்ன அறிவிச்சிருக்குதுன்னா, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை துன்பப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி துன்பப்படுத்தினால் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அப்போ அது எதனால் அப்படி போடுறாங்கன்னா, அந்த கடன் வாங்கின பிள்ளைகள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பைபிளாக தான் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ சோத்திரம், அந்த அடிமைத்தன நுகம் சுமக்க முடியல, வருமானத்துக்கு வழி இல்லை. ஆனால் கடன் மாதம் கட்டுறது மட்டும் என்னவா இருக்குது, நிறையா இருக்குது. இதனால் முடியல. அப்போ பிள்ளைங்க தற்கொலை செய்ய போகிறாங்க. ஒரு உயிர் எவ்வளோ பெருசு, அந்த உயிரை வாதிக்கும்போது அது சாகுது. அதனால் அந்த சட்டம் பரவாயில்ல தான், தமிழ்நாட்டிலையும் வந்தால் பரவாயில்ல, இல்லையா சொல்லுவோம். ஆனால் சோத்திர, தயவு செய்து கடன் வாங்காதீங்க, கடன் வாங்க முயற்சிக்காதீங்க. உள்ளதே போதும் என்று சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. நிறைய பணம் வரும்போது சம்பாதிப்போம், அப்போ பார்த்துக்கலாம் அதையெல்லாம். ஆகவே சோத்திர, வரவுக்கு மீறிய செலவு செய்வதை நான் தடை செய்கிறேன். அந்த எண்ணத்தை நான் தடை செய்கிறேன். இஎம்ஐ கடன் வாங்குவதை நான் தடை செய்கிறேன். தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு நான் தடையை உண்டு பண்ணுகிறேன், தடை உத்தரவு போடுகிறேன். எல்லாம் மனசு தாங்க, மனசு தான். மனசு வேணுங்கிறது உள்ள வரணும், வேண்டாங்கிறது பூட்டி விடணும். ஆமீன். விபச்சார பாவ பழக்கத்துக்கு தடை செய்கிறேன், விக்கிரக ஆராதனைக்கு தடை செய்கிறேன், குடிப்பழக்கத்துக்கு தடை செய்கிறேன், கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களுக்கு தடை செய்கிறேன், கெட்ட எண்ணங்கள் எனக்குள் வராதபடிக்கு அவைகளை தடை செய்கிறேன். அதே மாதிரி வியாதிகளுக்கு தடை செய்யணும். சுகரு, ப்ரெஷரு, பலவிதமான தோல் வியாதிக, உப்பு வியாதிக, கேன்சர் போன்ற சகல என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, வியாதியை மறுக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். வியாதியை தடை பண்ணுகிறேன். அது என் உடலில் வருவதை நான் தடை செய்கிறேன். தடை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பில்லி சூனியம், மந்திரங்கள், தாய்த்து எந்திர வல்லமைகள், அதற்கெல்லாம் நான் தடை செய்கிறேன். அது என் வாழ்க்கையில் வராதிருப்பதாக, அது என்னை பாதிக்காதிருப்பதாக, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆமேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் அக்னி ஜுவாலை என்னை பாதுகாக்கிறது. அவைகளை தடை செய்கிறேன். தடை செய்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் அக்னி ஜுவாலை போட்டு தடுத்துருவார். தடை செய்கிறேன் என்று சொல்லுங்க. சோத்திரம். அவைகளை கட்டி சபிக்கிறேன். அவைகள் செயலிழந்து போவதாக, அவைகளில் செயலிழந்து போகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். தடை செய்கிறேன். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஆமீன். கெட்ட காரியங்களை நான் தடை செய்கிறேன். சொல்லுங்கள், தடை செய்கிறேன். ஆமீன். சில விதமான காரியங்களுக்கு தடையை நீக்கணும். எதுக்கு? திருமண தடைகள் விலகணும். வயசு 30 ஆகிட்டு இருக்குது, இன்னும் கல்யாண வாழ்க்கை வரலன்னா என்ன செய்யணும்? திருமண தடையை நான் உடைக்கிறேன். திருமண தடை என்கின்ற கதவை நான் திறக்கிறேன். எனக்கு திருமணம் நடப்பதாக திருமண காரியத்தின் தடையை நான் உடைக்கிறேன். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய திருமண வரன் காரியங்களை தடுக்கிற தடையை நான் உடைக்கிறேன் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். கர்த்தர் கல்யாண காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமாம். வியாபாரம், தொழில் வளர்ச்சியை தடை பண்ணுகிற தடைகளை தகர்க்கிறேன். தடைகள் விலகுவதாக, தடைகளை உடைக்கிறேன். ஆமீன். பண வருமானத்தை தடுக்கிற தடைகளை தகர்க்கிறேன். நிலம் வாங்க உண்டாகும் தடைகளை தடுக்கிறேன். வீடு கட்ட உண்டாகும் தடைகளை உடைக்கிறேன். சமாதானத்தை, சந்தோஷத்தை தடுக்கிற எல்லா கெட்ட கிரியைகளை தடுக்கிறேன். ஆமாம், எல்லாம் தடுத்து போடுங்க. கோப குணங்களை நான் தடுத்து போடுகிறேன். ஆமாம். கோபம் எல்லாத்துக்கும் காரணம் தான். நிறைய பேருக்கு கோபமே ஆடுறதில்லை. ஆமீன். சில கோபங்கள் விலக வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? ஆமீன். நல்ல பிள்ளைகளாக இருங்க, கோபமே வேண்டாம். சோத்திரம். கோப குணங்கள் மறையட்டும். ஆமாம். சோத்திரம். அதுக்கு நான் அனுமதி தர்றதில்லை, அதை தடுக்கிறேன். சொல்லுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அதற்கு விரோதமாய் போராடும் எல்லா தடைகளை, பிசாசினுடைய தடைகள், ஆவிகளை தடுக்கிறேன். அவைகளை அனுமதி மறுக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சில விஷயங்களை என்ன செய்யணும்? அனுமதி கொடுத்து உள்ளே வர வைக்கணும். ஆசீர்வாதங்களை எல்லாம் திறந்து கொடுத்து வர வைக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நன்மைகள் எல்லாம் வர வைக்கணும். காலையில் எழுந்திரிச்சுன்னா எங்கள் வீடு ஜபம் பண்ணி முடித்த உடனே வீட்டு கதவை நான் திறக்கும்போது சொல்வேன், இந்த நாளில் ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்குள்ளே வருவதாக. அப்படி சொல்லி தான் கதவை திறப்பேன். இந்த நாளிலும் எல்லா நன்மைகளும் என் வீட்டுக்குள்ளே வரட்டும், தீமைகள் விலகி ஓடுவதாக, நன்மைகள் வருவதாக அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வைப்பேன்.
நாள் பூரா நிம்மதியாக இருக்குது. அல்லையிலே சொல்லுங்கள், சோத்திரம். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. திருச்சபை வளர்ச்சியை தடுக்கிற காரியங்களை தடுக்கிறேன். வளர்ச்சியை தடுக்கும் எந்த காரியமும் தடை செய்யப்படட்டும். வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கிற கட்டை உடைக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்கள், உடைக்கிறேன். தள்ளி போடுங்க, அது போகட்டும். கர்த்தர் விடுதலையோடு சபையை நடத்தட்டும். இப்படி நாம் ஜெபிக்கணும். மத்தேயு 16:19 சொல்கிறது, நீ கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் நாம சொன்னால் போதும், பரலோகத்தின் தேவன் அதை செயல்படுத்துகிறார். அல்லையிலே சொல்லுங்கள், நீ சொல்லு, நான் அதை செயல்படுத்துகிறேன். நீ சொன்னால் நான் செயல்படுத்துகிறேன். சகோதரியை நீங்கள் பேசுனா, நீங்கள் பேசுகிற காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறேன்னு சொல்கிறார். சகோதரர்களை, நீங்கள் பேசுகிற காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. மனுஷன் பேச வேண்டும். மீகா 2:13 படிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிறவர் யாருங்க? கர்த்தர். நீங்கள் தடை நீங்குவதாகன்னு நீங்கள் வாயில் சொல்லணுமா? அந்த தடையை நீக்கிற வேலையை யார் பண்ணுவாங்களாம்? கர்த்தர் பண்ணுவார். பார்த்துக்கிட்டிங்களா? அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை அவர் நீக்கி போடுகிறார். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்ல தீர்மானம் எடுங்க. எது வேணுமோ அதை நீங்கள் தீர்மானித்து அது வேணும்னு கேளுங்க. எது வேண்டாமோ அது வேண்டான்னு சொல்லுங்கள். உங்கள் எண்ணம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் பேச்சு ரொம்ப முக்கியமானது. அதை கர்த்தர் செயல்படுத்த அவர் ஆசையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். எது வேண்டாமோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அது வேண்டான்னு எது டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் வேண்டாம் என்று முடிவு பண்ணிட்டா அது முடிஞ்சுது, அது வரவே வராது. நீங்கள் எது வேணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்படி செய்வார். அது இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில், அது எங்கே இருந்தாலும் சரி, அந்த நன்மை உங்களை தேடி வந்து உங்களை கதவை தட்டி உங்களுக்கு உள்ள அது வந்துடும். ஜான் ஜி லேக், ஒரு அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியார், அவர் சொல்கிறாரு, உனக்கு வரும் சூழ்நிலைகள் மேலே அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த தொடங்கினால் உன்னை விட்டு அந்த தீமைகள் விலகிவிடும், உன் நெருக்கங்கள் மாறிவிடும். அதுதான் சொல்கிறார். நீ பயன்படுத்து மகனே, நீ தான் மாஸ்டர், நீ தான் அதுக்கு அதிகாரி. நீ அதிகாரி, ஜெயிக்கிற பிள்ளையாயிரு. ஒரு போலீஸ்காரருக்கு அரசாங்கம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குது. ஆமாம், அவருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை அந்த போலீஸ் பயன்படுத்தினால் அந்த அரசாங்கமே, டோட்டல் அரசாங்கமே அவருக்கு ஒரு பவர், அவருக்கு பின்னாடி நின்று பாதுகாக்கும். ஒரு போலீஸ்காரர் அடிச்சுட்டா சும்மா விடுவாங்களா? சொல்லுங்கள். போலீஸுக்காரர் தப்பே பண்ணாலும் அவரை அடிக்க முடியாது. அவரை அடிச்சுட்டா பிடிச்சிக்கும், அப்படியே கரண்ட்டு பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு போய் போட்டு சாதுன்னு சாத்திடுவாங்க. அதே போல் தான் பரலோகம், ஹெவன்லி பவர். இது இந்தியன் கவர்மெண்ட் பவர். இது நம்ம தேவ பிள்ளைகள் நமக்கு பரலோகம் கொடுத்துருக்கிற பவர். இது அதிகாரம். நீ பயன்படுத்து மகனே, நீ பயன்படுத்து மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்க. ஒரு போலீஸ்காரன் கரெக்டாக பயன்படுத்தினான்னா தன்னுடைய அதிகாரத்தை, நாடு நகரம் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஒரு போலீஸ்காரன் தப்பான ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? அவன் இந்த பூமியில் ஒரு கிரிமினலாக இருப்பான். அதிகாரம் இருந்தும் அவன் ஆறாக இருக்கிறான். ஆமாம், அரசாங்கத்துக்கு பயந்து வாழாமல் அவன் இந்த பொல்லாத மனிதனுக்கு, ஒரு அரக்கனுக்கு, ஒரு கொடிய ஒரு வில்லனுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான்னு சொன்னால் அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவான், இவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். அதனால் தேவ பிள்ளைகள் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும், தீமைக்கல்ல. பிசாசுக்கு பயப்படாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயமாக்கி தர உங்களுக்கு முன்னே நடந்து போவார். தடைகளை உடைக்கிறவராய் போவார், தடைகளை நீக்குகிறவராய் போவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து போவார். ஆமாம், இதைத்தான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் நான் ஜபம் என்கின்ற இதில் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். வாரம் ஜெபிக்க வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வாங்க. ஜபம் என்கின்ற ஒரு தலைப்பில் எப்படி ஜெபிப்பது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரியே ஜபம் பண்ண வைக்கிறேன். நீங்கள் வந்து ஜபம் பண்ணி பழகுங்க.
லைஃப் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எபேசியர் 1:20 படிப்போம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர் உன்னதங்களிலே அவர் சிங்காசனத்தின் மேலே அவர் அமர்ந்திருக்கிறார். எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா, சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழாக இருக்கும்படி கீழ்ப்படுத்தி அவரை உயரத்தில் உட்கார வைத்திருக்கிறார். உலகத்தில் வாசிக்கிற மாதிரியே அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். அவருடைய பாதத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அர்த்தம், எல்லா சரீரம் நாம அவர் தலை அப்படின்னு சொன்னால் எல்லா சபையாகிய நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வல்லமைகள் எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக தேவன் வைத்து விட்டார். அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, அவரோடு கூட உட்கார்ந்துருந்து அவரோடு இருந்து நாம் ஆளுகை செய்யும்படிக்கு தான் தேவன் அதை நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் போடுவார், நீங்கள் மிதித்து போட வேண்டும். சகல அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வல்லமைகளை எல்லாம் நீங்கள் மிதிக்கணும். அதான் சொல்கிறார், வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் எனக்கு சீசராக்குங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, நவமான பாஷைகளை பேசுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாகும் அடையாளங்கள் இது ஊழியக்காரனுக்கு மட்டுமில்லை, தேவ பிள்ளைகள் விசுவாசமுள்ள யாவருக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். நீங்கள் சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 10:19 சொல்லியிருக்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. படிக்கலாமா? படித்தா கூட என்ன வெயிட்டாக தெரியும் உங்களுக்கு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோத்திரம். அவர் சொல்கிறாரு பாருங்க, அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஒன்றுமே உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அங்கே லூக்காவில் சொல்கிறாரு. அப்போ கடைசியில் அவர் சிலுவையிலிருந்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டு நீங்கள் புறப்பட்டு போய் இனி எல்லாவற்றையும் நீங்கள் நடப்பியுங்கள் என்று சொல்லிட்டார். இயேசு பாதம் நமக்கு தேவை, சிலுவை நமக்கு தேவை. ஆனால் சிலுவையில் இருந்து ஜெயம் எடுத்துட்டோம், பாவ சாபத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம், இனி சிங்காசனத்தில் அமர்ந்துட்டோம், நாம் இனி அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்தும் தேவ பிள்ளைகள். புரிந்து கொள்ளுங்க. இப்போ இன்னொரு பகுதி வாங்க. மனிதன் தேவனிடத்தில் சேர இனி எந்த தடையுமே இல்லை. ஏசாயாவில் வாசிக்கிறோம், என்ன தடை இருக்குதுன்றாரு, உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் தான் நான் உங்களிடத்தில் வர முடியாதபடி, நீங்கள் என்னிடத்தில் சேர முடியாதபடி தடையாக இருக்கிறது என்று சொன்னார்ல, அங்கே சொன்னார். ஆனால் இப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்கள், ஏசாயா 43:25-26 2 வசனத்தை படிங்க. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீ நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல்லு. நான் உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நீ நினையாமல் இருப்பேன். எரேமியா புஸ்தகத்தில் 31-34 சொல்கிறாரு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். எபிரேயர் 10:17 சொல்கிறாரு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்று சொல்லுகிறாரு. இங்கே பழைய ஏற்பாட்டு ஆடு மாடு பலி செலுத்தப்படுகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அவைகள் மூடப்பட்டது, அதனால் அவங்க தொடர்ந்து பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நிரந்தரமான பாவ மன்னிப்பை அவர் கொடுத்துட்டார். என்னென்றைக்குமான பாவ மன்னிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் என் நிமித்தமாகவே உங்கள் பாவங்களை நான் குலைத்து போட்டேன், உங்களை விட்டு அகற்றி விட்டேன், உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதலையும் இனி நான் நினைப்பது இல்லை என்று அவரே சொல்லிட்டார், அவரே பரிசுத்தம் பண்ணிட்டார். புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம்.
இனி பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற உணர்வு, ஒரு கில்ட்டி கான்சியஸ், பாவ உணர்வை பற்றின உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் சேரும்போது அது உங்களுக்கு தடையாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நாம் தைரியமாக அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க நமக்கு பலன், தைரியத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் அவருடைய இரத்தத்தில். ஆகவே கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, மீட்பு என்பது அது நிரந்தரமானது. அது என்றென்றைக்குமாய் உங்களை புறக்கணியாமல் அது உங்களை ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதே தவிர உங்களை புறக்கணிப்பதற்காக இல்லவே இல்லை. ஆகவே நான் உங்கள் பாவங்களை இனி நினைப்பது இல்லை, நான் அதை மறந்துட்டேன், நீ அதை மறந்துடு, நீ தைரியமாக என் பக்கத்தில் வா, நீ என்னோடு உட்கார்ந்து இப்போ சொல்கிறாரு, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை எல்லாம் எனக்கு நீ சொல்லிக்கிட்டே இரு. அதனால தான் இந்த நீதிமான், நான் நீதிமான், நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, கிறிஸ்து எனக்கு நீதியாக இருக்கிறார், கிறிஸ்துவின் நீதியினால் நான் நீதிமான் என்று சொல்லி நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான். ஆமாம், நீதிமானை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் படித்து வாக்கு தத்தங்களை படித்து அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நானும் நீயும் வழக்காடும்படி என்கிட்ட வாங்கிறாரு. இந்த வார்த்தையை ஆரம்பத்தில் நான் படித்த போது பயந்துட்டேன், ஓடியே போயிட்டேன். ஆண்டவரே, உங்கள் கூட உட்கார்ந்து வழக்காடுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை, புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டேன். ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நானும் நீயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வா, நானும் நீயும் கலந்து உரையாடும்படி வா அப்படிங்கிறாரு. ஏன்னு சொன்னால், எதுக்கு இந்த கலந்துரையாடல்? எவ்வளோ பெரிய கடவுள், பயங்கரமான ஒரு சிருஷ்டிப்பு. அதையெல்லாம் படிச்சுட்டு நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன், நீ ராஜா, நீ ராணி அப்படின்னு இதை உனக்கு கையில் என் கையில் இதை கொடுத்துட்டார்ல. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ இதை ஆளுகை செய்யணும் இல்லை, இதில் நீ பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை, இதை நீ எப்படி பயன்படுத்தணும்னு உனக்கு தெரியணும் இல்லை, எங்கூட பேசுகிறதுக்கு நீ வான்னு தான் கூப்பிட்றாரு. அழிலே சொல்லுவோமா, பயந்து ஓடாதீங்க, சோத்திர தைரியமாய் வாங்க, தைரியமாய் அவர் அண்டையில் வந்து அவரும் நீங்களும் கலந்து ஆலோசனை பண்ணி உன் குடும்பத்தை எப்படி நடத்துறது அவரோடு பேசு, உன் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பது அவரோடு கூட பேசு, அவரோடு கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இனி எந்த பாவமும் உங்களுக்கும் அவருக்கும் தடையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஏசாயா 44:24-28 வரையிலும் சொல்லும்போது, கர்த்தராகிய நான் உன் மீட்பர், ஒன்று. ரெண்டாவது, உன் தாயின் வயிற்றிலே நான் உன்னை உருவாக்கினவர் நான் தான். மூணாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். நாலாவது, நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன். அஞ்சாவது, நானே பூமியை பரப்பினவர். அடுத்த வசனத்தில், கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குகிறவர், குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்குகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்துகிறவர், ஞானிகளினுடைய அறிவை பைத்தியமாக்குகிறவர். பாருங்கள், இல்லை என்ன சொல்கிறாரு, தேவனோடு சேர்ந்து மனிதன் செயல்படணும். முதல்ல தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர்தான் சர்வத்துக்கும் ஆண்டவர். ஆனால் என்னை அவருடைய மகளாக்கி, அவருடைய மகனாக்கி, அவரோடு கூட இணைந்து இந்த பூமியிலே நீயும் நானும் சேர்ந்தாதான் பூமியை ஆள முடியும். அவர் தான் படைச்சார். ஆனாலுமே இந்த பூமி நல்லா இருக்கணும்னா நானும் ஆண்டவரும் சேர்ந்தாதான், நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டால் தான் பூமியை நல்ல பூமியாக மாற்ற முடியும். அதனால தான் முதல்ல நான் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதீங்க, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி போடுவேன், குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்குவேன், ஞானிகளை வெட்கப்படுத்துவேன், ஞானிகள் அறிவை பைத்தியமாக்குகிறவர். சில பேரெல்லாம் ரொம்ப அநியாயம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, நாட்டை சீர்குலைக்க, நாட்டில் பயங்கரமான கேடுகளை, பயங்கர கலவரங்களை உண்டாக்குவதற்கு, ஜாதி கலவரங்களை, மத கலவரங்களை உண்டாக்க பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் நினைக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், சரி சொல்லு, நீ என்ன சொல்கிற, நான் இதை மறுக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு, அந்த மனிதர்களுடைய எண்ணங்களை நான் குலைத்து போடுகிறேன். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அந்த கட்டுக்கதைக்காரனுடைய குறிகளை அபத்தமாக்கி போடுகிற ஆண்டவரே சோத்திரம், அவைகள் அபத்தமாய் போவதாக சொல்லுங்களேன்.
குறி சொல்கிறவருடைய குறிகள் நிர்மூலமாய் போகட்டும். ஞானிகள் உலகத்தில் நாங்கள் தான் ஞானிகள் நிறைய படித்து வச்சுக்கிட்டு ஞானிகள்னு சொல்கிறான். அவன் ஞானத்தை எல்லாம் பைத்தியமாக்குகிற கர்த்தர், அப்படி அறிவை எல்லாம் பைத்தியமாக்குகிற கர்த்தர், அப்படி வெட்கப்படுத்துகிற கர்த்தர் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் நாமத்தினாலே அவருடைய ஞானத்தை நான் சபிக்கிறேன், எல்லாம் அவமாய் போகட்டும். கர்த்தருடைய ஞானத்துக்கு மிஞ்சின ஞானம் இல்லைன்னு சொல்லுது. மகிமைப்படுத்தாத ஒரு ஞானத்தை நான் அனுமதிப்பதில்லை. இந்த நாட்டுக்கு, இந்த பூமிக்கு நான் தான் காவலாளி. ஒருத்தர் சொல்கிறான், இது என் மண், என் தமிழ், என் நாடு அப்படிங்கிறான். அப்போ இருக்கிறவங்களாம் என்ன ஆகிறது? ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு உனக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளையாக, அவருடைய ரத்தத்தால் அவருடைய திருச்சபையின் மகனாக மகளாக மாறி இருக்கிற நான் சொன்னால் நடக்காதா? நடக்கும். நான் சொல்கிறதா நடக்கும். ஆமென். அடுத்து சொல்கிறாரு, நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நான் நிலைப்படுத்துவேன், என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நான் நிறைவேற்றுவேன். பாருங்கள், ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னால் பாலையா மட்டும்தான், பிஷப் பால் தான் ஊழியக்காரர், நம்மெல்லாம் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க. இஸ்ரவேலை பொறுத்தவரையிலும் அங்கே ஊழியக்காரர் என்று சொன்னால் 12 கோத்திரத்தின் பிள்ளைகள் எல்லாருக்குமே ஊழியக்காரங்க தான். இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான். திருச்சபையின் பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் தேவனுடைய பார்வையிலே நாம் ஊழியக்காரர்கள் தான். ஆமாம், கர்த்தர் அவருடைய ஊழியக்காரராகிய நம்முடைய வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துவார். அவர் நம்மை ஸ்தானாதிபதிகளாக தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம் ஸ்தானாதிபதிகள். அவர் சொல்லுகிறார், நாம் புறப்பட்டு போய் அவர் சொன்னதை பூமியிலே சொல்லுகிறோம். சொன்னதை தேவன் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அடுத்து சொல்லணும், குடியேறுவாயாக என்று எருசலேமுக்கு சொன்னால் குடியேறுவார்கள். கட்டப்படுவீர்கள் என்று யூதேயா பட்டணத்துக்கு சொல்லுங்க, சொன்னால் அந்த பட்டணம் கட்டப்படும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்போ சோத்திரம், எருசலேம் கட்டப்படணும், யூதேயா பட்டணங்கள் குடியேறணும். அப்போ என்ன செய்யணும்? அங்கே ஒரு தீர்க்கதரிசி வேணும். அவன் எழும்பி போய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டு அவன் எழும்பி போய் அந்த பட்டணத்தின் மேல் சத்தமிட்டு பேச வேண்டும். அவன் சொல்லிட்டான்னா அந்த வார்த்தைங்க நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லாத வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதுதான், அப்படி சொல்லிட்டான்னா அது பாழான ஸ்தலமாக இருந்தாலும் அதை எடுப்பித்து கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த பாழான பட்டணத்தை எழுப்பி கட்டுவார். அப்போ நீயும் நானும் பேசுகிறது தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். நீ எதை குறித்து பேசுகிறாயோ அதை ஜாக்கிரதையாக பேசு. வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு தெரியாது. சிலரெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தப்பு தப்பாக இருக்குது எல்லாம். சோத்திரம், மனுஷன் பேசும் எந்த வார்த்தை குறித்தும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு வார்த்தையும் வீணாக போகாது. எல்லாம் விதை, எல்லாம் முளைச்சி காடாக வந்துடும். அப்படியே நம்ம சுற்றி பயங்கர தீமைகள் முளைச்சிரும். அதனால் வாயை திறந்தா நன்மையை பேசு. அல்ல, நீதிமொழிகளை சொல்லியிருக்குது, அவள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கணும். ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணாளுன்னு பொம்பளைன்னா எல்லாமே பேசிகிட்டு இருப்பியா? நீ பேசுகிறதெல்லாம் உனக்கு ஒத்து போகலைனாக்க நீ பாஸ்டர் சரியில்லைம்ப, உன் புருஷன் சரியில்லைம்ப, உன்னை சுற்றி இருக்கிற எவனுமே லாய்க்கு இல்லைம்ப. நீ வச்சதான் சட்டன்னு தெரியவ. ஒன்று நடக்கும், எல்லோரும் உன்னை கைவிட்டுருவாங்க. ஒரு நாள் நீ தன்னந்தனியாக நின்றுவ. எச்சரிக்கையாக இருங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதனால் சோத்திரம், மரணமானாலும் ஜீவனானாலும் அவன் வாயின் பிரதியுத்தத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ ஜீவனுக்கு ஏதுவாக பேசு. உன் வீடு கட்டப்படும்படி பேசு, உன் பிள்ளைகள் கட்டப்படும்படி பேசு, உன்னுடைய தொழில் கட்டப்படும்படி பேசு. எல்லாம் கட்டி எழுப்புங்க கர்த்தாவே. அதெல்லாம் அஸ்திவாரம் போடுங்க, உறுதிப்படுத்துங்க இந்த வாழ்க்கையை. அது மாதிரி பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வசனம் சொல்லுது, ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையும் ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். அவர் தான் சொல்லிட்டார். ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்று சொல்லுகிறவர் கர்த்தர். அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டவன் என்ன செய்தான்? மோசே அதான் கேட்டான். கேட்டுட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறான், இஸ்ரவேலரே பயப்படாதிருங்க, இந்த மகா பெரிய பார்வோன் சேனை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, ரதங்கள் குதிரைகள் குறித்து பயப்படாதீங்க, இன்று கண்ட எகிப்தினை என்றுமே காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆழங்களை வற்றி போக பண்ணுகிற கர்த்தர். அவர் என்னமோ செய்ய போகிறாரு. ஆனால் இவர் மனசில் பேசிட்டாரு.
அப்போ திரும்ப வந்து ஆண்டவரேன்னு அழுதுட்டு இருந்தான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், மோசே என்ன பண்ணுற, ஏன் என்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிற, நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, செங்கடலை திறந்து விடு, ரெண்டாக பிரித்து விடு அப்படின்னாரு. போய் என்ன செய்தான், தன் கோலை நீட்டி வாயை திறந்து பேசினான். அல்லையிலே சொல்லுவோமா, பேசினான் பாருங்க. அந்த ஆழமான கடல் வெட்டாந்தரையாக மாறிச்சு, நடந்து போனார்கள். அதே போல் யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் யோர்தானை பின்னிட்டு விலகும்படியாக செய்யும்படி யோசுவா கூட கர்த்தர் பேசினார். அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. ஆசாரியர்கள் கால் வச்ச போது யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பி போச்சு. ஆகவே ஸ்தோத்திரம், ஆழங்களை வற்றி போக பண்ணுகிறவர், நதிகளை வெட்டாந்தரை ஆக்குகிறவர். ஆனால் அவர் சொல்லிடுறாரு, அவர் சொன்னதை எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு மோசே வேணும், அதை பேசுகிறதுக்கு ஒரு யோசுவா வேணும். ஆகவே நீயும் நானும் அதை குறித்து பேசாவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. வசனம் மாதிரி தான் இருக்கும். நீ அதிகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளை, நீ மூடுகிறது மூடப்படும், நீ திறக்கிறது திறக்கப்படும், நீ அனுமதிப்பது அங்கே வந்து சேரும், நீ எதை மறுக்கிறாய் அது விலகி போய்விடும். கர்த்தருடைய பிள்ளையை ஆளுகை செய்கிற பிள்ளையாக செயல்படு. அடுத்தது சொல்கிறாரு, கோரேசை நோக்கி, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை கட்டுவான், எருசலேமே நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் அவர் சொல்லுகிறவர். நீ எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வாய் என்று கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி அந்த கோரேசை கொண்டு எருசலேமை கட்டி எழுப்பினார். எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்வான். நம்புறாரு. உன்னையும் குறித்து என்னையும் குறித்து கர்த்தர் நம்பணும் தேவ பிள்ளைகளை. அவன் வாயை திறந்தானா எனக்கு என்னுடைய வார்த்தையை தான் பேசுவான், என் சித்தத்தை தான் பேசுவான். அவருடைய எத்தனையோ பேச்சு பேசிகிட்டு இருக்கிறத விட நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசிப்பார், நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பாய், பிரியமான மகனாக இருப்பாய். கடைசியாக ஏசாயா 45:11-12. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். வருங்காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும், அது என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க, அதை எடுத்து வச்சு என் பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள். கர்த்தருக்கு யாராவது கட்டளையிட முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் அவரே கேட்குறாரு, நீ கட்டளையிடு மகனே, என் மகளே நீ கட்டளையிடு, நீ கட்டளையிடு, நீ கட்டளையிடு. என் வார்த்தை எடுத்து வச்சு நீ பேசு, என் வாக்கு எடுத்து வச்சு நீ கட்டளையிடு. ஆண்டவரே நீ இதை சொன்னீரே, இதை மெய்யென்று விளங்க பண்ணும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கட்டளையிடுங்கள், கட்டளையிடுங்கள். கர்த்தரே சொல்கிறாரு. அப்புறம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? வெள்ளிக்கிழமை வாங்க, நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் நம்முடைய ஜெபம் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. சங்கீதம் 115 14 15 16 சொல்லிக்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ அவர் மனுப்புத்திரருக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 1:26 படிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, அவர் மனுஷனை தமது சாயலும்படி தமது ரூபத்தின்படி அவர் படைச்சார். படைச்சிட்டு அவர் எல்லா தன்னுடைய சகல தன் கரத்தின் கிரியைகளையும் அவனிடத்தில் கொண்டு வந்து வைத்து, இவைகளெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி கொள், இவைகளெல்லாம் உனக்காக நான் படைத்தேன், இவைகளை நீ கீழ்ப்படுத்திக்கிட்டு இவைகளை நீ ஆண்டுகொள் என்று சொல்லிட்டு அவன் மேலே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் இதை பயன்படுத்துகிறீங்க? பயன்படுத்துகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கரத்தினாலும் மகிமையினாலும் அவர் என்னை முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் என்னை அதிகாரியாக வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் என்னை அதிகாரியாக ஆளுகிறவனாக என்னை வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் அறிந்து கொண்டேன், நான் பயன்படுத்த போகிறேன். சொல்லுங்கள், நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் அறிந்து கொண்டேன், நான் பயன்படுத்த போகிறேன். நீ பயன்படுத்து. கர்த்தர் உன்னோடு இருந்து அற்புதங்களை செய்வார். ஆமாம், தலைமையில் கை வச்சு உன்னையே ஆசீர்வதிய, கை வழியாக வகுத்து வழியாக என்ன வழியாக இருந்தாலும் சொல்லு, இயேசுவின் நாமத்தினால விலகி போ. நீ சொல்ல, இங்கேருந்து எதுக்கு 4 மாடிக்கு ஓடுற? அங்கே போனாலும் அவர் அதை தானே சொல்கிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்தும் அந்த தலைவலி விலகி போவதாக.
அவர் இந்த வேதத்தை படிச்சுட்டு சொல்கிறாரு, சொல்லித்தர மாட்டேங்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்களும் இதை செய்தால் உங்களுக்கும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதுதான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன் இன்னைக்கு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இது சபை பிள்ளைகள். சும்மா காலத்தை பார்த்தா போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போலவே இருப்பது என்ன? பலமான ஆகாரத்தினால் உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, சத்தான உபதேசத்தை எனக்கு கொடுங்க. நான் இங்கேயும் அங்கேயும் அந்த மலைக்கு இந்த மலைக்கு ஓடுறான்ல, ஒரு இந்துக்கள் ஓடுறான்ல, திருப்பதி மலைக்கு ஓடுறேங்கிறான், அந்த மலைக்கு ஓடுறேங்கிறான், பள்ளி மலைக்கு ஓடுறேங்கிறான், அங்கே போனால் அங்கே எதை வாங்கலாம், எங்கேயுமே போக வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உன் வேதத்தை, உன் தேவனை நேசித்து, உன் சபையை நேசித்து, உன் சத்திய வேதத்தை எடுத்து காது குளிர கேட்டு கீழ்ப்படிந்தால் நீ அதிசயங்களை காண்பாய். எதுக்கு ஓடுற? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறேன், இளைப்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதை வசனங்களுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். ஆமென்.